இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மண் பாத்திரங்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான். மண் பாத்திரங்களில் சமையல் பண்ணுற பாத்திரங்கள் மட்டும் கிடையாது, அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் நிறையவே இருக்குது. இது மண் பானையில் வாங்கின அலங்கார ஜாடி. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சு அழகாக இருக்கும். மண்பானைகளில் சமைக்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அதில் உள்ள ருசியும் மனமும் வேறு எந்த ஒரு பாத்திரத்தில் சமைச்சாலும் வரவே வராது. மண் வாசனையோடு சாப்பிடக்கூடிய சமையலுக்கு எந்த ஒரு சமையலுமே ஈடாகாது. லாஸ்ட் வீடியோவில் முத்துப்பேட்டையில் மண்பாண்டங்கள் வாங்குறத பற்றியும் செய்கிறத பற்றியும் நம்ம வீடியோவில் பார்த்த பகுதி ஒன்றில். இந்த வீடியோவில் நான் வாங்கிட்டு வந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பானைகள்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த பானையை தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும். நார்மல் பக்கெட்டில் அல்லது குளிர்ந்த தண்ணி, அதாவது நார்மல் பைப் வாட்டரில் தண்ணியை பிடிச்சிட்டு அந்த பானை முழுகக்கூடிய அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்கட்டும். நம்ம பானை வாங்குறத இப்படி கவுத்தி போட்டு ஒவ்வொரு பானைக்கு மேலே எல்லா பானையும் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு பிறகு காய வச்சிடணும் வெயிலில். காஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், இதோட சவுண்டு இப்படி நல்லா டொக்கு டொக்குன்னு கேட்கும். இது உடஞ்ச பானை, தெரிச்ச பானை. இங்கே பாருங்கள், இது என்னோட பழைய பானை, நல்லா திருப்பி விட்டுருக்கு. இதை யூஸ் பண்ண முடியாது. புது பானையில் உள்ள சவுண்டை பாருங்கள், இப்படி நல்லா கேட்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், பழைய பானையில் தட்டி காமிக்கிற இந்த மாதிரி எவ்வளோ விரிசல் இருக்குது. இப்போ தட்டும்போது அதோட சவுண்டை பாருங்கள், கையே வலிக்குது தட்டும்போது. பாருங்கள், இந்த ரெண்டு பானைக்குள்ள வித்தியாசமும் உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் வாங்கும்போது நல்ல கவனமாக நல்லா தட்டி பார்த்து வாங்கணும் அப்படின்றது இதுக்கு தான் சொல்லுவாங்க. விரிசல் விழுந்த பானையை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ புது பானையை பாருங்கள், அதில் உடனே அடுப்பில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் விரிசல் வந்துடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில், நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், இதை ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க சட்டியில். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். பானையை நம்ம இப்படி சமைக்கும்போது அந்த மண் வாசனையோடு இருக்கும். சில பேர் 4-5 நாள் அதை கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறமும் சமையல் பண்ணுவாங்க. அதாவது ரசத்தில் உள்ள கோரு, அப்புறம் வடிகட்டின சாதத்தோட கஞ்சி, அதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் பழக்குவாங்க. இப்போ ஃபுல்லாக தடவி வச்சாச்சு. 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம். டைரெக்டாக வைக்காதீங்க. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க. அடுப்பை நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அடுப்பை நல்ல சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் மிதமான தீயில் தான் அது குக் ஆகணும். உடனே சூடு ஏறாது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்குள்ளே மற்ற பானையை பார்க்கலாம். இந்த பானை பாருங்கள், இது உள்ளே கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கீரை கடைசல் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறது. இதில் கீரை கடையும் போது ஈஸியாக வரும் பருப்பு கடையிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நான் அதை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். கீரை கடைசல் பண்ணும்போது கட்டாயமாக அந்த வீடியோவை நான் உங்களுக்காக காமிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த நம்ம பானையில் இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கோம். அந்த தண்ணி கொதிக்கும் போது பாருங்கள், ஒரு மாதிரி முட்டையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எண்ணெயோடு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறதுனால அது வருது. இப்போ பழகிடும். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணிடலாம். சில பேர் உடனே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டு வதக்கிட்டும் பண்ணுவாங்க. அதில் மண் வாசனைக்கு பதிலாக நெய் வாசனை தான் வரும். அதுவும் கொஞ்ச நாள் தான் வரும். ஸோ அடுத்தடுத்து சமைக்கும்போது அதுவும் மாறிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மண் வாசனையோடு இருக்கும். சமைச்சி முடித்ததுக்கப்புறம் பாத்திரத்தை ரொம்ப வாசனை வரக்கூடிய லிக்விட் அதெல்லாம் போட்டு அலசாமல் நார்மலாக அலசிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு ட்ரேயை ஒதுக்கி அதில் கவுத்தி போட்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா பாத்திரங்கள்லையும் வச்சுட்டா பாத்திரங்கள் சேஃபாக இருக்கும். பல வருஷங்கள் நம்ம தொடர்ந்து அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் எல்லா பாத்திரங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.